என் பேர் சி.கே. குமாரவேல், சிஇஓ அண்ட் கோஃபவுண்டர் ஆஃப் நேச்சுரல் சலான். இப்போ இந்தியாஸ் நம்பர் 1 சலான், வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சலான். எங்கள் சொந்த ஊர் வந்து கடலூர். எங்கள் அப்பா இறந்துடுறாரு. அடுத்த நாள் எங்கள் அம்மா வந்து 4 பசங்க 2 பொண்ணுங்க, 6 பேரையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இன்னையிலேருந்து நான் தான் உங்கள் அம்மா, நான் தான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஏதோ எனக்கு வந்து 13 வயசு, எங்கள் பெரியண்ணாக்கு 25 வயசு, நடுவில் 4 பேர். ஆனால் அடுத்த 35 வருஷம் எங்கள் அம்மா அதுதான் பண்ணாங்க. அப்பாவாகவும் அம்மாவும் இருந்து எங்களை வழி நடத்தினது தான் எங்களுடைய வாழ்க்கை. 2.5 லட்ச ரூபா கடன் இருந்தது, அது ஈக்குவல் டு 25 கோடி. இப்போ லேண்டெல்லாம் இருந்தது. இன்னவே நாங்கள் வந்து அசட் ரிச் கேஷ் புவர். அவங்க போல்டாக வந்து வாழ்க்கையை லீட் பண்ணுறாங்க. அவங்க பார்த்து தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த விமன் பவர் அப்படின்னு என்னன்னு சொல்லி எனக்கு அந்த இடத்துல தான் எனக்கு வந்து புரிஞ்சுது. எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு 25,000 ரூபா கடன் வாங்கியிருந்தார். அவர் வந்து எங்கள் அம்மாவோட அப்பா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி 25,000 வாங்கியிருக்கிறாரு, நீங்கள் பேசி வாங்கி கொடுங்க. எங்கள் தாத்தா வந்து ஒரு லாயர். உடனே எங்கள் அம்மா கிட்ட சொன்னார், 25,000 சொல்கிறாரு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடு, அப்போ வந்து ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் கணவன் வந்து கடன் வாங்கியிருந்தா அது நான் வந்து பே பண்ணி ஆகணும், இல்லைன்னா என் பசங்க வந்து அதை வந்து வட்டியோடு பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க எப்படி நியாயமாக நடந்துக்கினாங்க அப்படின்றது தான் எங்களுக்கு கிடைச்ச முக்கியமான ஒரு லெசன். அவங்க வந்து அந்த மாதிரி வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு பேக்கரி நடத்துனாங்க, ஸ்கூல் நடத்துனாங்க, விவசாயம் நடத்துனாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துனாங்க. என் கண்ணுக்கு எதிர்க்கையே ஒரு வாழ்க்கையை வந்து அப்படியே வாழ்ந்து காமிச்சாங்க. அந்த பாடத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து அப்படி எங்களுடைய லைஃப்பை வந்து லீட் பண்ணுறோம். எங்கள் அப்பா வந்து தான் வந்து நான் பார்த்து வியந்த முதல் ஆண்டர்ப்ரனர். ஃபார்மா ப்ராடக்டை பல்கில் வாங்கி சின்ன பாக்கெட்டில் போட்டு எல்லா மருந்து கடைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். அதுதான் அவருடைய பிஸ்னஸ். ஒரு நாள் சிங்கப்பூருக்கு ஒரு எக்ஸிபிஷன் அட்டன் பண்ண போகிறாரு. அவருடைய சூட்கேஸில் வந்து ஒரு டாட்டா பாட்டில் ஷாம்பு. ஃபார்ச்சுனேட்லி ஃபார் அஸ் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபாரும் அந்த பாட்டில் உடஞ்சி ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஷாம்பு ஆகிடுது. உடனே யோசிக்கிறாரு, நம்ம வந்து மருந்து ப்ராடக்டை பல்கில் வாங்கி சின்ன பாக்கெட்டில் போடுறோமே, அதே மாதிரி ஏன் நம்ம ஷாம்புவை போடக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அப்போ வந்து அந்த ஷாம்புவை பேக் பண்ணுறதுக்கு மிஷினே கிடையாது. வேறு இடத்துலேருந்து ஒரு பார்ட்ஸ் வாங்கி அதை அசம்பிள் பண்ணி ஒரு மிஷின் ஆக்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அது பேர் வைக்கிறாரு. அவர் மார்க்கெட்டுக்கு லான்ச் பண்ணுறாரு. இதுதான் அது வந்து அவர் பண்ண முதல் இது. இந்தியா டுடே வந்து கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன ஒரு ஆர்டிக்கிளில் 50 ரெவல்யூஷன் வி சேஞ்ச் இன் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், எங்கள் அப்பாவோடைய சாஷே இன்னோவேஷன் வாஸ் நம்பர் 8 இன் தட். அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு பெருமையாக நினைக்கிறது நான். 70ஸ்லேயும் 80ஸ்லேயும் ஷாம்புன்றது மேல்தட்டு மக்களால் மட்டும் உபயோகிக்கும் பொருளாக இருந்தது. இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் ரீச் ஆகிருக்குன்னா அன்றைக்கி எங்கள் அப்பா போட்ட விதை ரொம்ப முக்கியமானது. ஒரு மாதுளம் பழத்தை வாங்கினீங்கன்னா அதில் உடைச்சிங்கன்னா அதில் எவ்வளோ விதை இருக்குன்னு உங்களால் கவுண்ட் பண்ணிட முடியும். ஆனால் ஒரு விதையை புதைச்சிங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ மாதுளம்பழம் வரும்னு உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து மல்டிபிள் ப்ராடக்டில் ஃபார்மா ப்ராடக்டாக இருக்கலாம், ஃபுட் ப்ராடக்டாக இருக்கலாம், காஸ்மெட்டிக்காக இருக்கலாம், வேரியஸ் ப்ராடக்ட் இன்றைக்கெல்லாம் தொங்கும் கடையாக இருக்குது. அதுக்கு எங்கள் அப்பா போட்ட அந்த விதை வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் நான் எப்போ அந்த மாதிரி தொங்கும் கடையை பார்த்தா ஐ சைலண்ட்லி தேங்க் மை ஃபாதர் ஃபார் 2 திங்ஸ். ஒன்று வந்து ஃபார் பயனியரிங் தி சாஷே ரெவல்யூஷன், 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபார் நாட் பேட்டன்டிங் இட். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ்லாம் சொன்னாங்க, இது ரொம்ப பிரமாதமான ஐடியா, இதை பேட்டன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா சொன்னார், இல்லை அது பேட்டன்ட் பண்ணக்கூடாது, இது வந்து நிறைய பொருள் வந்து இந்தியாவுக்கு வந்து சாஷேயில் வரணும், அதுதான் இந்தியா ரிக்வயர்ஸ் அப்படின்னு சொன்னார். அவர் பேட்டன் பண்ணியிருந்தாருன்னா சிகே ஃபேமிலிக்கு வந்து ஒரு 100 கோடியோ 200 கோடியோ சம்பாரிச்சிருப்போம். ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்து பணம் பண்ணுறதுக்காக மட்டுமல்ல, உலகத்தை பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணுறதுக்காக அப்படின்றத வந்து எங்கள் அப்பா அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு போனது தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைச்ச 2வது பாடம். 3வது வந்து எங்களுடைய அண்ணா சி.கே. ரங்கநாதன், கேவின் கேரோடைய எம்டி, அவருடைய ரூமில் வந்து சின்ன வயசில் வந்து அவர் ஒரு படம் ஒன்று இருக்கும். அதில் படம் பார்த்தீங்கன்னா, ஷிப் இன் அ ஹார்பர் இஸ் சேஃப் பட் தட் இஸ் நாட் வை ஷிப் ஆர் பில்ட் ஃபார். ஒரு கப்பல் இருக்குன்னா அது ஹார்பரில் நிற்கிறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டதில்லை. அது வந்து கடலில் போகணும், அது வந்து புயலில் போகணும், அது வந்து நிறைய போராட்டம் சந்தித்து இங்கேருந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் கப்பலை கிரியேட் பண்ணப்பட்டது. அது வந்து நங்கூரம் பாய்ச்சிட்டு அது ஓரமாக நின்றுட்டே இருக்குதுன்னா அது எந்த விதமான யூஸும் கிடையாது. அதனால் மாதிரி தான் மனித வாழ்க்கை. இன்றைக்கி வந்து எல்லா பிஸ்னஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ரொம்ப அவர் வந்து வியந்து பார்க்குற ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டி. ஆனால் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தா அவர் வந்து டாப் 5 ஸ்டூடெண்ட் கிடையாது, அவர் பாட்டம் 5 ஸ்டூடெண்ட். அவருடைய பேரையோ மூஞ்சியோ ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ யாருக்கும் தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து டிசிப்ளின்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் மேலே கட்டமைக்கிறாரு. பர்சனல் டிசிப்ளின், ப்ரொஃபஷனல் டிசிப்ளின், ஃபினான்ஷியல் டிசிப்ளின், டைம் டிசிப்ளின்.
உங்களை 10 மணிக்கு பார்க்குறேன்னு சொன்னால் 9:55க்கு ரெடியாக இருப்பார். ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட் போய் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா இட்ஸ் கால் கமிட்மெண்ட். அது நீங்கள் வந்து நம்பி போகலாம். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக அந்த டிசிப்ளின் ரொம்ப முக்கியமானது. அந்த டிசிப்ளின் இருந்தால்தான் உங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக முடியும் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக எங்கள் அண்ணா கிட்டேருந்து வந்து கற்றுக்கின பாடம். எங்கள் அக்கா வந்து டாக்டர் ஆண்டாள்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவங்க கைனகாலஜிஸ்ட். அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் ஏதோ ஒரு பிரச்சனையில் நான் அப்படியே கால்குலேட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஓன் லைஃப் அண்ட் யுவர் ஓன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அது வரைக்கும் நினச்சேன் எங்கள் அம்மா அப்பாலாம் தான் என்னோடய லைஃபு, என்னுடைய வந்து ஸ்பவுஸ், அப்படி இல்லைனா என்னுடைய பிரதர்ஸு, அப்படி இல்லைனா என்னுடைய டீச்சர்ஸு, அப்புறம் இல்லைனா என்னோடய பாஸு, இல்லைனா என்னுடைய கடவுள், இவங்கெல்லாம் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ரெஸ்பான்சிபிள். ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை லைஃப்னு நினச்சிட்டு இருந்தேன். உலகமே உன்னை நம்பினாலும் நீ உன்னை நம்பலைன்னா யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆன் தி கான்ட்ரரி, உலகமே உன்னை நம்பலைன்னாலும் நீ உன்னை நம்பிட்டன்னா யாரும் உன்னுடைய வெற்றியை ஸ்டாப் பண்ண முடியாது. எனக்கு அந்த டைமில் அந்த மருந்து தேவைப்பட்டுச்சு. எங்கள் அப்பா சொல்கிறாரு, பிஸ்னஸ் சக்ஸஸ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் ரிலேட்டடுன்றார். அது வரைக்கும் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய், இவ்வளவு தான் படிச்சுட்ருக்கிறேன். எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து தமிழில் இருக்கும், இங்கிலீஷ் ஒன்று தான் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஹிந்து பேப்பரை படிக்க ஆரம்பித்தேன். வெறும் ஸ்போர்ட்ஸ் பேஜ் மட்டும் படிப்பேன். 12th முடிச்சுட்டு கோயம்புத்தூர் பெரிய சிட்டி, கோஎட் காலேஜு, இங்கிலீஷ் மீடியம், அப்படி கண்ணு கட்டி முட்டை மாதிரி இருந்தது. இந்த பிஹெச்டி ஆர்ட்ஸில் போய் சேர்ந்துட்டேன். நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு டெய்லி வந்து காலேஜுக்கு போகிறது, கிளாஸுக்கு போக மாட்டோம். இப்படி கேன்டீனில் உட்காந்து ஒரு நாள் காஃபி குடிச்சுட்டு இருக்கிறோம். ஃப்ரெண்டு சொல்கிறாரு, யாரோ எம்எஸ் உதயமூர்த்தின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம், அவர் வந்து பேசுகிறாரா ஆடிட்டோரியத்தில், கேட்கலாமா அப்படின்னாப்புல. ஆடிட்டோரியத்துக்கு போனால் அன்னைக்கு வந்து அந்த காந்தி ஜெயந்தி டே. எனக்கு இந்த காந்தினாவே ஆகாது. நான் வந்து காந்தி தான் வந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷனுக்கு காரணம். இந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா இருந்ததுன்னா இந்த வசீம் அக்ரமும் சச்சின் டெண்டுல்கரும் ஒன்றா கிரிக்கெட் விளையாடுவாங்க, நம்ம வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ணலாம். இந்த காந்தியால் நம்ம வேர்ல்டு கப்பு கிடைக்க மாட்டேங்குது. இப்படின்னு தான் என்னுடைய ஒரு இதுவாக இருந்தது. அவர் ஒரு மகாத்மா, நம்ம ஒரு ஆர்டினரி ஆத்மா, நமக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. 500 ரூபா நோட்லையும் 200 ரூபா நோட்டில் மட்டும் பார்த்தா காந்தியை நமக்கு பிடிக்கும், இல்லைன்னா காந்தியை நமக்கு பிடிக்காது. இவ்வளவு தான் வந்து என்னுடைய வாழ்க்கை அந்த காலத்தில். அப்புறம் வந்து உதயமூர்த்தி சார் சொல்கிறாரு, அமெரிக்கன் பார்லிமெண்ட் வாஷிங்டன் டிசியில் ஒரு காந்தி படம் இருக்கான். அந்த படத்துக்கு கீழே மகாத்மா காந்தி ஃபாதர் ஆஃப் தி நேஷன் இந்தியா அப்படின்னு போடலை. அதில் வந்து எ சிங்கிள் மேன் கேன் மேக் அ டிஃபரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி அமெரிக்கன் காந்தியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. நான் ஒன்று யோசிச்சு பார்க்குறேன், சிங்கிள் மேன் கேன் மேக் அ டிஃபரன்ஸ். அப்போ நம்மளால் ஆக முடியுமா? எப்பப்போ நீங்கள் மைண்டுக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களோ அப்பப்போல்லாம் மைண்டு கேட்கும். எப்பப்போ மைண்டு கூட நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்களோ மைண்டு தான் ஜெயிக்கும். ஸோ இந்த சிங்கிள் மேன் கேன் மேக் அ டிஃபரன்ஸ்னு எனக்கு கிடச்சிருச்சு. ப்ரொஃபஸர் தியாகராஜன் அவர் மட்டும் அப்படியே கிளாஸ் எடுப்பார், புக்கே இல்லாமல். அவர் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஸர். அந்த கிளாஸ் மட்டும் நான் அட்டன் பண்ணுவேன். அவர் வந்து அந்த ஃபியூச்சர் ஷாக்னு ஒரு புக்கை பற்றி ஒரு நாள் பேசினார். இன்றைக்கி அந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் நம்ம என்ன என்ஜாய் பண்ணுறோமோ இதெல்லாம் 1970 ஆல்வின் டாஃப்லர் எழுதிட்டார். நான் போய் அந்த புக்கை வாங்கிட்டேன். 440 பேஜ் புக்கு. இதுவரையும் ஒரு 40 பேஜ் படிச்சிருப்பேன். அரை பேஜ் படித்தா தூங்கிடுவேன். திங்க் அண்ட் க்ரோ ரிச் என்னுடைய ரொம்ப ஃபேவரேட் புக். அந்த டைட்டில் எல்லாத்தையும் சொல்லிடுது, திங்க் அண்ட் க்ரோ ரிச். நெப்போலியன் ஹில்லோட புக்கு. ஒரு சாப்டர் படிப்பேன், 2 சாப்டர் படிப்பேன். அதை தாண்டி ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. இன்னோவேட்டிவ் சீக்ரெட்ஸ் ஆஃப் சக்ஸஸ்னு ஒரு புக் இருந்தது. எனக்கு இந்த 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று இன்னோவேஷனு, இன்னொன்று சக்ஸஸ். 2 ஒன்றா இருந்ததா அந்த புக்கை எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோடய லைஃபே மாறி போச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா புக்கு இல்லை, அது ஒரு ஆடியோ கேசட். ஒரு வாக்மேனை வாங்கி இந்த கேசட்டை போட்டு கேட்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹர்ட் அன் இங்கிலீஷ் கை ஸ்பீக் இன் அ லாங்குவேஜ் வித் விச் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரிகிற மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறார். கடந்த 30 வருஷமாக டெய்லி 3 மணி நேரம் இந்த ஆடியோ லேர்னிங்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணது தான் நான் இங்கே நின்று பேசுகிறதுக்கு காரணம். நீங்கள் காலேஜ் படிக்கிறது, ஸ்கூலில் படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து வெறும் இன்டர்வியூ ரூம் வரையும் எடுத்துகிட்டு போகும். அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வாழ்க்கையை படிக்கிறன்றதை பொறுத்து தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குது. என்னுடைய டிரைவிங் டைம் லேர்னிங் டைமாக மாறுது. வாக்கிங் டைம் ஹஸ் பிகம் லேர்னிங் டைம். இப்படி தான் நான் டைம் எடுக்கிறேன். எனக்கு வந்து அந்த ஆடியோ லேர்னிங்கிற கிடைச்ச எனக்கு வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் எனக்கு கிடச்சிது. இப்படி இருந்தது. நான் அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து எங்கள் 2 அண்ணா, பெரிய அண்ணா டாக்டர் ராஜ்குமார், அதான் நான் பார்த்து வியந்த மிகப்பெரிய ஆளுமை அவர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறேன். அவர் வந்து பெரிய அண்ணா வந்து வெல்வெட் ஷாம்பு பண்ணுவார், சின்ன அண்ணா செக் ஷாம்பு பண்ணுவார். ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கடலூரை சுற்றி இவ்வளோ தான் விற்போனாங்க. அப்போ வந்து எங்கள் அண்ணா வந்து ஒரு பெரிய காட்ரேஜ் கம்பெனியோட டைப் பண்ணுறார் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. கண்ணுக்கு முன்னாடி ஒரு வருஷத்தில் ஒரு லோக்கல் பிராண்டு வந்து நேஷ்னல் பிராண்டாக மாறுது. கடலூரில் இருக்கிறோம், பணம் கிடையாது, இது இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது, மார்க்கெட்டிங், இது எல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு கேட்டால் எல்லாம் தெரியாது தான். ஆனால் அதை தாண்டி முடியும்னு நினைக்கணும்.
அந்த முடியும்னு நினச்சேன்னா அதுக்கேற்ற மாதிரி உன்னோட வாழ்க்கை வந்து மாறும். அது எங்கள் அண்ணா கிட்டேருந்து நான் வந்து கண்ணுக்கு முன்னாடி அப்படியே நடக்கிறத வந்து கற்றுக்கிட்டேன். யங் ரெஸ்ட்லெஸ் பாய், அவருக்கு போய் புதுசாக ஐடியா சொல்லுவேன். ஏதோ ஐடியா கொடுத்தா ஐடியாவை இது பண்ண மாட்டேன். என்னடா இது இப்படி வந்து நம்ம எதாவது பண்ணணும், நம்ம உண்மையாலுமே நமக்கு டேலண்ட் இருக்கா, இல்லை நம்ம அண்ணானோட ஜெராக்ஸ் காப்பி தானே நம்ம அப்படின்னு திரும்ப யோசித்து பார்த்தோம். ஒன்றும் எனக்கு வந்து ஒரே ஒரு தூக்கம் வர மாட்டேங்குது. தேர் இஸ் நோ ரைட் டிசிஷன், ராங் டிசிஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு டிசிஷன் எடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த டிசிஷனை ரைட் டிசிஷனாக ஆக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த டிசிஷனை வந்து நான் ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்துட்டேன். எங்கள் அம்மாவோட உமன் ஆண்டர்ப்ரனர் கற்றுக்கிறது, எங்கள் அக்கா கிட்டேருந்து வந்து செல்ஃப் பிலீஃபை கற்றுக்கிறது, எங்கள் சின்ன அண்ணா கிட்டேருந்து டிசிப்ளினை கற்றுக்கிறது, எங்கள் பெரிய அண்ணா கிட்டேருந்து வந்து உங்களுக்கு வந்து அந்த அன்ரீசனபிள் மேன், காலேஜ்லேருந்து கற்றுக்கிற அந்த ஒன் மேன் கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் போட்டு கலந்து பார்த்தீங்கன்னா தான் நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நான் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன். நானே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அதுதான், இல்லைனா வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் வந்து எழுதிடுறேன். 5 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணணும் ஒரு இயர். அப்போ வந்து எனக்கு 28 வயசு. ராகா ஹெர்பல் பவுடர்னு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறேன். எங்கள் அண்ணாவோட வெல்வெட்டு, சிக்கு, ராகா, மீராலெல்லாம் ஒர்க் பண்ணி எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சு. முதல் வருஷம் வந்து தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணேன். 1 crore and 90 lakh டேர்ன் ஓவர் பண்ணேன். செகண்ட் இயர் வந்து நான் வந்து ஆந்திராவில் லான்ச் பண்ணேன். கர்நாடகா 4 crore and 60 lakh ரீச் பண்ணிட்டேன். அப்போ 5 கோடி வரல. அப்புறம் 3வது வருஷம் வந்து கேரளாவில் லான்ச் பண்ணுறேன். கேரளாலேயும் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. நான் சவுத்தில் வந்து அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் ஆனால் 6 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணிட்டேன். நான் தான் வந்து அந்த ராகான் பாட்டில் தான் சிங்கர் ஹரிஹரனை நான் வந்து ஏஆர் ரகுமானுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஒரு 28-29 வயசு, வெரி சக்ஸஸ்ஃபுல், மாருதி 1000, லைஃப் ஸ்டைல் ஆஃப் ரிச் அண்ட் ஃபேமஸ், சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர். உங்களுக்கு வந்து எல்லா ஃபங்க்ஷன், எல்லா இடத்துக்கும் நான் தான் வந்து செலிபிரிட்டி. அடுத்தது வந்து நான் ராகா ஹைபிஸ்கஸ் ஆயில் அடுத்த ப்ராடக்ட் போடுறேன். அதான் என்னோட செகண்ட் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எதாவது மாற்றி பண்ணுவோன்னு சொல்லி ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் போட்டேன். அதான் என்னோட தேர்ட் ஃபெயிலியர். தொடர்ந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம டீமை கூப்பிட்டு அவங்கள்ட்ட வந்து பேசுவோம். ஏன்னா நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகணும்னு சொல்லக்கூடாது. டீம்னே சொல்லிச்சு. இந்த பவுடர், ராகா பவுடர் வந்து ரொம்ப இந்த ட்ரெடிஷ்னல் விமன் தான், இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பெண்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாடர்ன் விமன் யூஸ் பண்ணுறதில்ல, அப்புறம் மென்னு யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் வந்து பேஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பவுடர் ரெடி பண்ணு, அதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் என்னோடய கெமிஸ்ட்ரெல்லாம் கூப்பிட்டு இதை இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி பேக்கேஜிங்கு, டியூப் எல்லாம் அழகாக பண்ணி நான் பேக் பண்ணி ராகா ப்ளஸ்ன்னு சொல்லி லான்ச் பண்ணேன். பரபரப்பாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஐ வாஸ் ஹாப்பி, கிளாட் அண்ட் ரிலீவ்டு. நிம்மதியாச்சு. என்னடா அது பரவாயில்ல, 3 ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு. ஒரு 6 மாதம் ஆச்சு. எனக்கு வந்து அந்த திருச்சியிலேருந்து ஒரு ஸ்டாக்கிஸ்ட் கூப்பிட்டாரு. சார், ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இருக்குது, ஏதோ சீரியஸாக இருக்குது போல இருக்குது, என்னன்னு சொல்லி வந்து பாருங்கன்னாரு. நாங்கள் வந்து ஒரு டீமோடு போனேன். அங்கே போனால் நாங்கள் பேக் பண்ணும்போது க்ரீனாக இருந்த ப்ராடக்ட்டு பிளாக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கேருந்து சென்னைக்கு வந்தால் எல்லா இடத்துலேருந்தும் கால் வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் வந்து பயந்துட்டேன். வாழ்க்கையில் பயந்துட்டா கேம் முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல தான் வந்து நான் இந்த 2 விஷயம் எனக்கு நடந்தது. ஒன்று வந்து குட் திங், அனதர் இஸ் பேட் திங். குட் திங் தான் அந்த ஆடியோ லேர்னிங்கு போனது. பேட் திங் வந்து நம்ம வந்து வி ஆர் ஆல் இண்டியன்ஸ், வி ஆர் குட் பீப்புள். அந்த காலத்தில் வந்து சபரிமலை ஐயப்பன் தான் ரொம்ப பாப்புலராக இருந்தார். உடனே சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிட்டு வருஷம் போவேன். அவருக்கு போயிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரான்னு பார்த்தேன். ஒன்றும் பண்ணல. சரி, நிறைய பிரச்சனை இருந்தபோது ஐ வென்ட் ட்வைஸ். தட் புவர் ஃபெலோ ஐயப்பா டிடன்ட் ஹெல்ப் மீ. ஸோ ஐ கேம் டவுன் அண்ட் ஐ சேஞ்ச் டு பாலாஜி. திருப்பதிக்கு போய் அந்த பாலாஜிக்கு வந்து பிரைப் பண்ணேன். யாராவது சொன்னாங்க அவருக்கு பணத்தை வந்து கொடுத்தா அவர் வந்து நிறைய பணம் கொடுப்பாருன்ட்டு. நான் ஒரு கடனை வாங்கி அந்த ஆள் உண்டியில் போட்டு நான் கடனாணி ஆள் தான் மிச்சம். அல்லா, ஜீசஸ், அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், ஜெம்மாலஜிஸ்ட்டு, வாஸ்தவாலஜிஸ்ட்டு ஒரு ஆளாக சுற்றினேன். ஆல்ரெடி நான் வந்து என்கிட்டே பணம் கிடையாது. இருக்கிற பணத்தையும் இவனுங்க பிடிக்கிறானுங்க. இப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து சுற்றிட்டு இருந்தேன் நான். இப்படி சுற்றி இருந்தபோது எனக்கு வந்து அப்போ வந்து ராமகிருஷ்ணா மட்டுக்கு போனேன். அப்போ ஒரு விவேகானந்தர் படம், அதுக்கு படத்துக்கு கீழே கடவுளை நம்பாதவன் நாத்திகன் அல்ல, எவன் ஒருவன் தன்னைத்தானே நம்பவில்லையோ அவன் தான் நாத்திகன். ஓகே, ஐ காட் தி மெசேஜ் வாட் ஐ வாண்டட். எங்கள் அக்கா சொன்ன அந்த செல்ஃப் பிலீஃப் அங்கே சொன்னதும் இங்கே இதுவும் கனெக்ட் ஆகுது. கடவுளை நம்பினா கடவுள் வந்து நமக்கு வந்து வேலை செய்வார், நம்மளுடைய பிரச்சனையில் அவர் பார்த்துக்குவார். இப்படி வந்து நம்புகிற ஒரு சமுதாயம். அந்த பிரச்சனையிலேருந்து நான் அந்த முறை வெளியே வந்தேன். ஸோ ஐ ஸ்டார்டட் பிலீவிங் இன் மை செல்ஃப். ஸ்லோலி பட் ஸ்டெடிலி மை லைஃப் ஸ்டார்டட் சேஞ்சிங். அப்போ வந்து நான் கடைசியாக இந்த ராகா ப்ளஸ் ஃபெயிலியர் ஆச்சா. ஃபெயிலியர் ஆனோடனே அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி திரும்ப டீம் மீட்டிங்கு போட்டவுடனே திரும்ப டீம் சொல்லிச்சு, எல்லாம் சார் எல்லோரும் சோப்பு தான் சார், சிம்பிளான ப்ராடக்ட் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் நம்ம வந்து நிஷ் ப்ராடக்ட் வேணாம், மாஸ் ப்ராடக்ட்டுக்கு போகலான்ச்சு. சரின்னு சொல்லி ராகா சோப்புன்னு ஒரு ப்ராடக்டை போட்டேன். அது வந்து சூப்பர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எனக்கு வந்து டீமோட்டிவேட்டட் ஸ்டாஃப், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, இவங்கெல்லாம் வந்து என்ன அவங்களுடைய லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. எனக்கு வந்து யாரும் பொருள் சப்ளை பண்ண மாட்டேன்ட்டாங்க.
பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுச்சு. ஒரு டைமில் வந்து எனக்கு வந்து 100க்கும் மேற்பட்ட வந்து லீகல் கேஸ் இருந்தது. உலகமே என்னை வந்து டிஸ்ஓன் பண்ணிடுச்சு. ஆனால் நான் என்ன டிஸ்ஓன் பண்ணல. நீ கீழே இருக்கும்போது நீ உன்னை ஃபெயிலியர்னு நினச்சேன்னா நீ முடிஞ்சிட்ட. கீழே இருக்கும்போது நீ ஃபெயிலியர் கிடையாது. ஐ ஹவ் டோல்ட் ஐ ஹவ் நாட் ஃபெயில்டு, மை எஃபர்ட்ஸ் ஹவ் ஃபெயில்டு. ஏன் உனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், எனக்கு அந்த திரும்ப திரும்ப இந்த ஆடியோ லேர்னிங் கேட்குறேன் நான். உலகம் என்ன நம்பலை, எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் என்னை நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அது எங்கே இருந்து அந்த அம்மா அவங்கள கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. யார் வந்து கஷ்டமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பசங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் ஆனாலும் போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய அதாவது காடு வந்து ஹியூமன் ரூபத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து மதராக தான் இருப்பாங்க. அந்த ஒரு மதரும் பேசி எங்கள் அண்ணாவும் அதுவும் ஒரு 5 கோடி ஓகே இன்றைக்கி வந்து 50 கோடி ரூபாய் மாதிரி எவன் கொடுப்பான், அது எங்கள் அண்ணா வந்து அண்டர் ரைட் பண்ணி சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, நீ வந்து ரொம்ப எமோஷ்னலாக டிசிஷன் எடுக்கிற, நீ பிஸ்னஸ்னால் ரேஷ்னலாக இருக்கணும், நீ இது வந்து உனக்கு வந்து பிஸ்னஸுக்கு செட் ஆகாது, நான் உன் குடும்பம் ஒன்றை நான் பார்த்துக்கிறேன், நீ என் கூட வேலை செய்ய போதும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து தூங்க பார்க்குறேன், தூக்கம் வர மாட்டேங்குது. அண்ணா வந்து இப்படி சொல்கிறாரு, 5 கோடி கடனே இவ்வளோ பிரச்சனை. நான் அடுத்த நாள் போலே எங்கள் அண்ணா கிட்ட போயிட்டு தேங்க்ஸ்ண்ணா, எனக்கு வந்து நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். இன் லைஃப் யூ காட் 2 சாய்ஸ். எனக்கு கம்ஃபர்டபுள் லைஃப் வேண்டாம், எனக்கு எக்ஸைட்டிங் லைஃப் வேணும். அப்படி மணி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், பட் பணம் பண்ணுறது மட்டும் பிஸ்னஸ் கிடையாது. பணம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் ரிசர்ச் இதுக்கு செலவு பண்ணுறது அந்த செலவு பண்ணுங்க. ஏன்னா எப்பப்பெல்லாம் என்கிட்ட பணம் இருக்கோ அப்பப்பெல்லாம் நான் தோற்றுருக்கேன், எப்பப்பெல்லாம் என்கிட்ட பணம் இல்லையோ அப்பப்பெல்லாம் நான் ஜெயிச்சிருக்கேன். பணம் இல்லையா வாழ்க்கையில் யூ ஆர் வெரி குட் புஷ். ஏன்னா அப்போ தான் நீ வந்து மூளை யூஸ் பண்ணுவேன், அப்போ தான் நீ மற்ற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுவேன். நான் வந்து யோசிக்கிறேன், பேப்பரை எடுக்கிறேன், ப்ளஸ்ஸு மைனஸு போடுறேன். 3 சாய்ஸு. ஒன்று வந்து நான் வந்து ப்ரீ ஸ்கூல், ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஷன் பொட்டிக், மூணாவது வந்து சலூன். இதுதான் 3 சாய்ஸ் போடுறேன். சாய்ஸ் வந்து சலூன்னு டிசைட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுக்கு வந்து எந்த மார்க்கெட் ரிசர்ச் எதுவும் கிடையாது. அந்த பிஸ்னஸ்க்கு எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எங்கள் அம்மா ஆரம்பிக்கும் போது சொல்கிறாங்க, நம்மெல்லாம் சலூன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, நம்மலாம் படித்தவங்க நல்ல ஃபேமிலியிலேருந்து ஒரு சலூன் இல்லைம்மா, எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது அப்படின்னு சொல்லி சில டைம் வந்து பேரண்ட்ஸோட டிஸ்அக்ரி பண்ணுறது எந்த தவறும் கிடையாது. எங்கள் அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. டிஸ்அக்ரி பண்ணி என்னோடய மைண்டு சொல்கிறது தான் நான் கேட்பேன், யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்து திரும்ப சலூனை வந்து செலக்ட் பண்ணுறேன். 1991 எனக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. இந்த அரேஞ்ச்டு மேரேஜ் தான். அந்த காலத்துலலாம் லவ் மேரேஜெல்லாம் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ணல. எங்கள் அம்மாவுக்கு வந்து குக்கிங் தெரியாது, அதனால் வந்து மருமகள் மாமியார் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 4 பேருக்கும் குக்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டதாக வந்து சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா என்ன உண்மையான கண்டிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புள்ள பார்த்துக்கிறது மிஷினோ இல்லைனா வந்து வீட்டை பார்த்துக்கிறதுக்கு வேலைக்கார அம்மாவோ இல்லை குக்கிங் பண்ணுறது இந்த வேலையை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வந்து மருமகள்கள் வேண்டாம். என்னுடைய மருமகள் ஒருத்தவங்களும் அவங்களுடைய திறமைகள், அவங்களுடைய பொட்டன்ஷியல், அவங்களுடைய சேலஞ்சஸ் அவங்க பார்க்கணும் அப்படின்னு அந்த காலத்திலே ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதனால் என்னோடய மனைவி வீணா இந்த நேச்சுரல் பிஸ்னஸ் காட்டிங்கன்னா அவங்க தான் ஃபவுண்டர், நான் கோஃபவுண்டர். ஏன்னா முதல் 6 வருஷம் ரன் பண்ணது வீணா. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த பிஸ்னஸை சேர்ந்து இப்போ 2 பேரும் வந்து அதை வந்து பில்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஹெச்ஆரும் ட்ரைனிங்கும் நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடக்ஷன் அவங்க பார்த்துக்குவாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங்கு, நான் வந்து சேல்ஸு, இதை வந்து நான் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இஸ் மை ரோல். அப்படி தான் நான் வந்து பார்க்குறது. இதை நான் நேச்சுரல்ஸை வந்து பணம் பண்ணுறதா, பணம் எல்லாம் எஸ், மணி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், பட் பணம் பண்ணுறது மட்டும் பிஸ்னஸ் கிடையாது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். நான் போயிருந்தபோது 2 பெரிய சூட்கேஸ் எடுத்துன்னு போகிறேன். கார் பூட்டில் வந்து ஒரு சூட்கேஸை வச்சிடுறேன், இன்னொரு சூட்கேஸை நான் மடியில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை முன்னாடி வச்சுருங்கன்னாரு. அதே பேர் நான் முன்னாடி வைக்க முடியும்னு சொல்லிட்டு போனேன். அவர் போய் பானட்டை திறக்கிறாரு, அப்போ பின்னாடி வைக்கிறேன், முன்னாடி வச்சுட்டு வந்து உட்கார்றேன். அப்போ தான் வந்து டெஸ்லா கார். அது வரைக்கும் வந்து இன்ஜின் இல்லாத காரு வெறும் எலான் மஸ்கால தான் திங்க் பண்ண முடிஞ்சது. அதே கார் இண்டஸ்ட்ரியிலே இருக்கிற வந்து டொயட்டானாலேயோ ஹோண்டானாலேயோ பிஎம்டபிள்யூனாலேயோ மாருதினாலேயோ பென்ஸாலேயோ யாரும் இன்ஜின் இல்லாத கார் முடியும்னு யாரும் திங்க் பண்ணல. இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்க இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் தான் பண்ண முடியும். எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி தெரியாது, எனக்கு சலூன் இண்டஸ்ட்ரிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. தெரியலன்னா பெரிய அட்வான்டேஜ். அந்த பெரிய அட்வான்டேஜை நான் கையில் எடுத்துட்டேன். நான் எல்லோரும் இதை சலூன் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தாங்க, நான் ஃப்ரான்ச்சைஸ் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தேன். காதர் நவாஸ்கான் ரோட்டில் வந்து சலூன் போடணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆல்ரெடி அங்கே 8 சலூன் இருந்தது. நான் சொன்னேன் என் மனைவி கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஜெயிச்சா காம்படிஷன் கூட தான் ஜெயிக்கணும், தனியாலாம் ஜெயிக்கக்கூடாது. அதனால் வந்து காம்படிஷன் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் கடையை வச்சேன்.
வந்து இட்டாலியிலேருந்து எக்யூப்மெண்ட்டு டாஜில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அங்கே ஹெட் ஆஃப் டாஜ் எங்களுடைய இது எங்கள் சலூனை லீட் பண்ணுறாங்க. லாரியல் ஸ்டாக்கிஸ்ட்கிட்ட போயிட்டு பேசி இப்போ இது வாங்கி எல்லா பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு, பெஸ்ட்டு எக்யூப்மெண்ட்டு, பெஸ்ட்டு இன்டீரியர் டெக்கரேஷனு, பெஸ்ட்டு எல்லாமே பெஸ்ட்டாக போட்டேன். ஆனால் ஒர்க் ஆகலை. அந்த காலத்தில் வந்து 2000 ஆண்டில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சலூன் வேணும்னா வெறும் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கும், இல்லைனா பார்பர் ஷாப்பு, பியூட்டி பார்லர். இதுதான் அந்த காலகட்டம். நான் வந்து குட் குவாலிட்டி அஃபோர்டபுள் சலூன் வேணுன்றதை டிசைட் பண்ணுறேன். அதுதான் ஃபஸ்ட்டு. எனக்கு பெடிக்யூர் மேனிக்யூருக்கு வித்தியாசம் கூட தெரியாது, பணம் கிடையாது. எந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா எங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான எந்த விதமான இதுவும் கிடையாது எங்ககிட்ட. ஆனால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை மட்டும் இருந்தது. ஃபர்ஸ்ட் இயர் ஐ மேட் அ பிஸ்னஸ் ஆஃப் 20 lakh, மேட் அ லாஸ் ஆஃப் 10 lakh. செகண்ட் இயர் மேட் அ பிஸ்னஸ் ஆஃப் 30 lakh, மேட் அ லாஸ் ஆஃப் 5 lakh. 3வது வருஷம் 40 lakh பிஸ்னஸ், 2 lakh லாஸ். எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு சூட் ஆகாது, உனக்கு பி பாசிட்டிவ் பிளட் குரூப் இல்லை, நீ போய் உங்கள் அண்ணா கிட்ட சேர்ந்துரு, நீ உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இதான் வந்து திரும்ப 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 சொல்கிறாங்க. அவங்க என்ன வேணால் சொல்லிக்கோ, நான் வந்து இந்த அந்த தவளை இருக்குல்ல, அதுக்கு வந்து காது கேட்காதுன்னு அந்த மாதிரி நான் காது கேட்காத தவளை. எனக்கு நெகட்டிவ் சொன்னால் கேட்கவே கேட்காது. நான் மாட்டுட்டு வந்து அதை வந்து போய் இது பண்ணிகிட்டே இருக்கிறேன். 4வது வருஷம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஐ மேக்கிங் 50,000 rupees ப்ராஃபிட் அ மந்த். 5வது வருஷம் செகண்ட் சலூன் ஓப்பன் பண்ணுறேன். ஐ எம் மேக்கிங் 2 lakh ப்ராஃபிட் அ மந்த். 6வது வருஷம் நான் பேங்க்கு கிட்ட போய் கேட்குறேன், நான் இந்த மாதிரி வந்து நான் அடுத்த லோன் உமன் ஆண்டர்ப்ரனர், அண்ணா நகரில் ப்ராப்பர்ட்டி, 3 வருஷம் சக்ஸஸ்ஃபுல் ப்ராஃபிட் மேக்கிங், எனக்கு வந்து அடுத்த 3 சலூன் ஓப்பன் பண்ணணும், 60 லட்சம் லோன் வேணும், 1 crore செக்யூரிட்டி இருக்குன்னு கேட்குறோம். பேங்க் மேனேஜர்ஸ் பியூட்டி பார்லரா 30 லட்சம்லாம் ப்ராஜெக்ட் போட்டால் அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றாங்க. என்னடா இது பேங்க் மேனேஜர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நான் பார்க்குறேன். நான் எனக்கு இந்த நோ சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நோ சொன்னால் நெக்ஸ்ட்டு 10th பேங்கர் 20, 30, 40, 50, 51, 52, 53, 54th பேங்க்கு எஸ் சொல்கிறார். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தொடர்ந்து நீ முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் உனக்கு நோ வந்து எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்னு வடிவேலி சொல்கிறான்ல, அந்த மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன் நான். 54வது பேங்க் வந்து எஸ் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நானும் என் ஒய்ஃபும் போயிருந்தோம். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒன்றா வந்திருக்கீங்க, அப்போ வந்து நீ பணத்தை ரீபே பண்ணிவிடுவேன், எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகாமா இல்லையான்லாம் தெரியாது, நான் 60 லட்சம் சேங்ஷன் பண்ணிடுறேன், நீ போய் எடுத்துக்கொண்டாரு. பணத்தை வாங்கின்னு ஆரம்பிச்சது அடுத்த 3 சலூன். அந்த 3 சலூனை வச்சு தான் நான் வந்து 6 சலூன் சென்னையில் நம்பர் 1 இன் 6 years. ஏன்னா 3 வருஷம் லாஸ் பண்ணியாச்சு, 3 வருஷம் ப்ராஃபிட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஃப்ரான்ச்சைசிங். ஏன்னா நான் 3 சலூனு, வீணா 3 சலூன் பார்க்குறோம். அதை தாண்டி வந்து பார்க்கணுன்னா யாரோ ஓனர் மேனேஜர் தேவை, அப்போனா ஃப்ரான்ச்சைசிங் தேவைன்னு வாண்டட் ஃப்ரான்ச்சைசின்னு விளம்பரம் போட்டேன். எனக்கு 340 பேர் அப்ளை பண்ணாங்க. அதில் வந்து 33 பேர் வந்து இப்போ ரிப்ளை பண்ணுறாங்க. அதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஷாக். சரின்னு சொல்லி 33 பேருக்கு நான் கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பித்தா 3 பேர் வேறு சீரியஸ். ஃபைனலி 3 became 0. 2007 யாரும் நேச்சுரல்ஸுக்கு பார்ட்னராக வர்றதுக்கு தயார் கிடையாது. ஏன்னா இது வந்து 30 லட்ச ரூபா பியூட்டி பார்லருக்கு 30 லட்சமா, இது வந்து ஒரு டேபு இண்டஸ்ட்ரி, இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கம்பெனி, இது வந்து மல்டிநேஷ்னல் கிடையாது, இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் நம்பி வர முடியாது இப்படின்னு உலகம் நினச்சிது. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் பேசி, தம்பி நாங்கள்லாம் பிஸ்னஸ் பண்ணுறோம், பணம் சம்பாதிக்கிறோம் பாரு, 6 வருஷத்தில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ கார் வாங்கிட்டேன், இது ஃப்ளாட் வாங்கியாச்சு, ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்துடுச்சு, பையன் கஷ்டப்பட்டதுன்னு தெரியும், இப்போ இருக்கிறதுன்னு தெரியும், எல்லோரும் ஓகே, எல்லாருக்கும் வர்றதுக்கு ஆசை தான். ஆனால் சலூன் பிஸ்னஸா, இதை இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்கவுங்களுக்கு ஒரு பயம். சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அவங்களோட பேசி, நான் 50% இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீ 50% இன்வெஸ்ட் பண்ணு, ஐ வில் டூ தி ஸ்டார்ட் அப் ஒர்க், நீங்கள் டே டு டே ஒர்க்கை மேனேஜ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த ஐடியா பிடிச்சிருச்சு, இந்த பார்ட்னர்ஷிப் மாடல். அடுத்த வருஷம் 6 வந்து 13 ஆச்சு, 13 27 ஆச்சு, 27 54 ஆச்சு, அதுக்கப்புறம் 110 ஆச்சு, அதுக்கப்புறம் நான் ஃபுல் ஃப்ரான்ச்சைசிங் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் 220 ஆச்சு, 330 ஆச்சு. இப்போ ஆஸ் ஐ ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ வி ஆர் அட் 830 salons. 31st December 2029 வேர்ல்டு நம்பர் 1 சலூன் செயின் நேச்சுரல்ஸ் தான். இப்படி தான் அனௌன்ஸ் பண்ணி தான் சொல்லணும், ஐ ஆம் தி நம்பர் 1 வேர்ல்டு நம்பர் 1 சலூன் செயின். முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உலகம் என்னோட ஒர்க் பண்ணி ஆகணும். உலகத்துக்கு வேறு சாய்ஸே கிடையாது. நிறைய பணம் சம்பாதிச்சாச்சு, நிறைய அவார்டு வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்பர் 1 ஸ்டேட்டஸ் வந்தாச்சு. ஸ்டார்டட் கிரியேட்டிங் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஏன்னா வீணா எங்கள் அம்மா கிட்டேருந்து இன்ஸ்பிரேஷன், உமன் ஆண்டர்ப்ரனர் கிரியேட் பண்ணோம். இப்படி தான் நேச்சுரல்ஸோட இது பார்த்தீங்கன்னா 3 விஷயம் நேச்சுரல்ஸ். ஐ வாண்ட் தி இண்டியன்ஸ் டு லுக் குட். இஃப் த இண்டியன்ஸ் லுக் குட் தே வில் ஃபீல் குட். இஃப் தே ஃபீல் குட் தே வில் பர்ஃபார்ம் குட். எல்லா இண்டியன்ஸும் ஷுட் லுக் குட். எல்லாருக்கும் நல்லா இருக்கிறது இஸ் அ பேசிக் ரிக்வயர்மெண்ட்.
அதான் என் கம்பெனி பேர் க்ரூம் இந்தியா. நேச்சுரல்ஸ்குள்ளே வந்துட்டு வெளியே போனீங்கன்னா ஒரு நாட்ச் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கஸ்டமருக்கு ஒரு நாட்ச் அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணணும். அதுதான் நான் கிவிங் கான்ஃபிடன்ஸ் டு கஸ்டமர். எங்களுடைய ஸ்டைலிஸ்ட் அவங்கள பேர் வந்து ஸ்மைல் ப்ரொவைடர்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க ஜாப் இஸ் டு புட் ஸ்மைல் இன் தி கஸ்டமர்ஸ் ஃபேஸ். ஒரு டைம் வந்து நான் என்னுடைய சலோனுக்கு வந்து காலையில் குயிக்காக ஒரு ஷேவ்க்கு தேவைப்பட்டுச்சு. போகிறேன் நான். அவங்க வந்து அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரியல. அப்போ எனக்கு பாதி சந்தோஷம் பாதி வருத்தம். ஓ, இங்கே ஆளுங்களுக்கே என்ன அடையாளம் தெரியல, அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆள் பார்க்குறேன், அவனுக்கு என்ன அடையாளம் தெரில. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலமை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஆள் சார் வாங்க சார் நாப்பில் ஓகேன்னு சொல்லி போனேன். நான் உக்காந்தா வந்து கேட்டாப்புல, சார் நீங்கள் தானே CK குமாரவேல் நாப்பில்? ஆமாம்பா, நல்ல காலம் நல்லாதான் போச்சு. என்ன தம்பின்னு கேட்டேன். சார் நானே வந்து உங்களை ஆஃபீஸில் வந்து பார்த்து தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சேன். நல்ல காலம் நீங்கள் வந்துட்டீங்க, என்ன விஷயம்பான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அந்த பையன் சொன்னாப்புல, சார் நான் வந்து 14 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். முதல் 4 வருஷம் எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணேன். எங்கள் அப்பா இஸ் கால்ட் அ பார்பர். அதுக்கப்புறம் நான் வந்து நேச்சுரல்ஸில் சேர்ந்தேன், ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனேன். அப்புறமா வந்து ஸ்டைல் டைரக்டர் ஆனேன். இப்போ சலூன் டைரக்டர் ஆகிட்டேன். நான் என்னை பார்க்குற விதம் மாறி போச்சு. சமுதாயம், என்னுடைய குடும்பம் என்னை பார்க்குற விதம் மாறி போச்சு. சமுதாயம் என்னை பார்க்குற விதம் மாறி போச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுக்கிறேன், நான் ஒரு டேபு ஆக்டிவிட்டியை ஆர்கனைஸ் பண்ணி லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸாக பண்ணது என்னோட விளைவு. ஒரு காலத்தில் இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் பண்ண முடியும், இவங்க தான் இருந்த பிஸ்னஸ் இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து மேலே வந்து இருக்குதுன்னு சொன்னால் அந்த நேச்சுரல்ஸுக்கு நேச்சுரல்ஸ் பின் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஒரு 12-13 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் நான் தான் எனக்கு தான் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குன்னு எங்கள் அம்மா அடம் பிடிக்கிறாங்க. என்னப்பா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே எங்கள் அம்மா இடத்த போய் பார்த்து எங்கள் அம்மாக்கே நான் ஃப்ரான்ச்சைஸி கொடுத்துட்டேன். அந்த மாதிரி வந்து காலகட்டம் மாறிச்சு. என்னுடைய 825 சலோனில் மோர் தென் 650 சலோன் வந்து இஸ் ரன் பை விமன். அதில் 99% வந்து ஃபஸ்ட் டைம் உமன் ஆண்டர்ப்ரனர். கேன் வெரி ப்ரவுட்லி சே ஐ ஹவ் கிரியேட்டட் ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸ். டுடே மை ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ் ஹவ் ஸ்டார்டட் மேக்கிங் மோர் மணி தேன் அவங்களோட வீட்டில் இருக்கிற ஆண்களை விட அதிக பணம் சம்பாரிச்சிட்டாங்க. அதுதான் கோயம்புத்தூரில் 8வது சலூன் ஓப்பன் பண்ணுறேன். முதல் முறையாக அவுட் சைடு சென்னை. மாதம் 5 நாள் அங்கே போவேன். அப்போ வந்து அவர் வந்து ஒரு விமன் ஒரு ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவங்க தான் மாதம் 5000 ரூபா செலவு பண்ணுவாங்கன்னாரு. மாதம் 2 முறை நேச்சுரல்ஸ்க்காக தான் வர வேண்டியதாக இருக்குது. எனக்கு வந்து ஏன் நான் கரூரில் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. மேடம் கரூர் இஸ் நாட் ரெடின்னு. அவங்க எதையும் கேட்குறதா இல்லை. அவங்க போய் ஒரு இடம் பார்த்துட்டு வந்து நீ வந்து இடத்த பாருன்னாங்க. 3 மாதம் கழிச்சு கூப்பிட்டாங்க. போய் இடத்த பார்த்தேன், இடம் பிடிச்சிது. சரி நான் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. வீட்டுக்கு போனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு மர்சிடிஸ் பென்ஸு, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு BMW காரு, நடுவில் 2-3 சின்ன காரு. என்னடா அது, இவங்க எதுக்கடா நேச்சுரல்ஸ் ஓப்பன் பண்ணுன்றாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன். அவங்க ஹஸ்பண்டு, 2 சன்ஸு, 2 டாட்டர்-இன்-லா. நான் எனக்கு சொல்லிக்கினேன், நான் 30 லட்சம் லாஸ் கூட இந்த ஃபேமிலிக்கு ஒன்றும் ஆகாது, ஆரம்பிப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். 1 வருஷம் கழிச்சு அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி தேங்க்யூ சார்னாங்க. எதுக்கு மேடம் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதம் நான் 50,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. 1.5 லட்சம் to 2 லட்சம் வரையும் பண்ணலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூன்னு ஒரு லைனை ஆட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, சார் எங்கள் வீட்டில் எந்த பணம் பிரச்சனைலாம் கிடையாது. எப்பயுமே எங்கள் வீட்டில் 10 லட்ச ரூபா கேஷ் இருக்கும், ஜுவல்லரி அண்ட் டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ரா. ஆனால் நான் எந்த பணம் செலவு பண்ணாலும் என் ஹஸ்பண்டுக்கும் 2 பசங்களுக்கும் கணக்கு கொடுக்கணும். இந்த பணம் இஸ் மை மணி, ஐ கேன் ஸ்பெண்ட் த வே இன் விச் ஐ வாண்ட். ஐ செட் யூ ஹவ் மேட் மை டே. என்னைக்கு வந்து மணி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் விமன் வில் பில்ட் அ கிரேட் ஹோம். மணி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் எங்கள் அம்மா கிட்ட நான் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை பார்த்தேன். அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கனெக்டிங் தி டாட். ஐ வாண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் ஆல் தி விமன். இதுதான் நேச்சுரல்ஸோட அஜெண்டா. ஆண்கள் கிட்ட கையேந்தக்கூடாது. என்னைக்கு கையேந்தாமல் ஒரு பொண்ணு சொந்த காலில் நின்று பணத்தை சம்பாதிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் வந்து தி பெஸ்ட் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் யுவர் ஓன் லெக்ஸ். அந்த ஸ்டாண்டிங் ஆன் த ஓன் லெக்ஸ் நிற்கும் போது தான் நீங்கள் பவர் ஏற்றுறீங்க. நீங்கள் பவர் ஏற்றுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உலகம் சரியாயிடும். ரொம்ப பிடிச்ச கதை வந்து ஒரு அப்பா டெய்லி வந்து பேப்பர் படிப்பாராம். பேப்பர் படிச்சுட்டு அவர் வந்து ஆஃபீஸ் போவார். அன்றைக்கி ரொம்ப அவசரம், அதனால் அவர் பேப்பர் படிக்க முடியல. சாயங்காலம் வந்து பேப்பர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. பேப்பர் படிக்க ஆரம்பித்த உடனே அவருக்கு வந்து 6 வயசு பொண்ணு வந்து அவர் கதவை தட்டி என் கூட விளையாடுன்னு சொல்லுது. திரும்ப படிக்கிறாரு, திரும்ப தட்டுது. அப்போ வந்து அவர் பார்க்குறாரு, ஒரு கொரியர் கம்பெனி வந்து வேர்ல்டு மேப் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு எங்கெங்கெல்லாம் நாங்கள் ரீச் பண்ணுறோன்ட்டு அந்த வேர்ல்டு மேப்பை போட்டிருந்தாங்க. இந்த சிச்சுவேஷனல் பிரில்லியன்ஸ் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வேர்ல்டு மேப்பை ஜிக்ஸா பஸ்லாம் கிழிச்சு கொடுத்துட்டு நீ அசம்பிள் பண்ணி நான் அவங்க கூட விளையாடுறேன்னு சொல்லிட்டு அவர் பேப்பரை படிக்க ஆரம்பிக்கிறாரு.
ஒரு 3 நிமிஷத்தில் அந்த குழந்தை வந்து தட்டிட்டு பாரு அப்படின்னு சொல்லுது. பார்த்தா வேர்ல்டு மேப் அசம்பிள் ஆயிருக்கு. நீ ஒன்றும் ரொம்ப ஷாக் ஆகாத. எனக்கு ஒன்றும் நியூசிலாந்து எங்கே இருக்குது, கனடா எங்கே இருக்குது, கொரியா எங்கே இருக்குது, சிங்கப்பூர் எங்கே இருக்குன்னு தெரியாது. நீ பேப்பரை கிழிக்கும் போது பின்னாடி பக்கத்தில் ஒரு ஆளோட மூஞ்சி இருந்தது. ஐ நோ வேர் ஐஸ் ஆர், ஐ நோ வேர் நோஸ் இஸ், ஐ நோ வேர் லிப்ஸ் ஆர், ஐ நோ வேர் forehead is. I got the man right, the world will become all right. Get the man right, the world will become all right. அந்த www இந்த வேர்ல்டு வைடு வெப்னு கண்டுபிடிச்சவர், அவருக்கும் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா நீ அதை வந்து இது பண்ணி பார்க்கணும், அதை வந்து நீ பேட்டன் பண்ணணுன்ட்டு. அவர் இல்லை ஓப்பன் சோர்ஸாக தான் வெப்பன் சொன்னார். இன்றைக்கி ஒரு செகண்டு 2000 பேர் யூஸ் பண்ணி நம்ம இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறோம். அவர் மட்டும் வந்து க்ளோஸ்டாக வச்சுருந்தாருன்னா உலகம் would have lost. அதனால் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பணத்துக்காக வரக்கூடாது அப்படின்றது. இந்த கதை சொன்னது இவ்வளோ நாள் என்னோடய வாழ்க்கை பயணம் சொல்கிறது வந்து எனக்கு நீங்கள் எல்லாம் கைத்தட்டணும்னு சொல்கிறதுக்காக பண்ணதில்லை. உங்களுக்கு நீங்கள் கைத்தட்டிக்கோங்க. உங்களோட லைஃப்பை நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போகிறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் டுகெதர். லெட் அஸ் பில்ட் a beautiful world. Thank you and best wishes.